Hi students, very good morning to all. So now we are discussing about the new topic. The name is India's climate. Okay, first of all, we know about the difference between the what is weather and what is climate. Okay, so what is weather? So weather condition, if we are staying on place, in the particular place as changing a rapid motions of the earth rotations, and then it creates in different kinds of natural calamities like a rain and then wind and then hot. So in these kinds of these three, it happened in so rapidly, it's called the weather. For example, now we are affected and then we are entered in the rainy area. In the rainy area, it's rapid changingly to the so hot weather. It looks like say sun rays is directly entered into in this place. So it's called weather. Okay, weather changing is hour by hour, day to day. So it's called the weather. Normally, weather is calculated by the 24 hours. Okay. So what is climate? The climate is the average of weather. So what is the condition of weather is most of in this particular place faced on the period of 30 years. ஓகேங்களா 30 வருஷம் தொடர்ந்து அந்த இடத்துல வந்து எந்த கைண்ட் ஆஃப் வெதர் இருந்திருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல வந்து ரொம்ப வெயில் இருந்துகிட்ருக்கு 30 இயர்ஸாக, அதோடைய ஆவரேஜ் பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துடைய கிளைமேட்டை சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வெதர், வாட் இஸ் வெதர்? வெதர் நேம் இஸ் இன் தமிழ் தட்ப வெப்பம். அண்ட் வாட் இஸ் த கிளைமேட்? இந்த கிளைமேட் அப்படின்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ கிளைமேட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? காலநிலை. ஓகே. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் வாட் இஸ் வெதர் அண்ட் தென் கிளைமேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். So now we are listening about and then now we are explaining this chapter so broadly, so don't miss. And then so அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கன் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் வி see. So in India, so India is a broad country. You know, India is the 7th largest country. Okay, so in population wise India got second place. So adella ungalku theriyum. India has the different kinds of landforms. So adu ungalku theriyum. What is the kinds of landforms? India has some mountains and some coastal regions and islands and then plateau. So on river plains. So நிறைய இருக்குது இந்தியாவில். ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள் பார்க்கலாம், சமவெளிகள் பார்க்கலாம், பீடபூமிகள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்தியா ஹேஸ் தீஸ் டைப்ஸ் ஆஃப் places. So in these kinds of places and also it faced on the different kinds of climates. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிளைமேட்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது. லைக் if we are ready to stay in the so hottest place in India, so you just go to the Thar desert. So is it in the Rajasthan and then part of Gujarat? Okay. ஸோ அங்கேயும் வந்து ராஜஸ்தானில் நம்மளுக்கு அங்கே வந்து ரொம்ப வெப்பமான ஒரு இடம் இருக்குது. அண்ட் தென் இஃப் யூ லைக் டு ஸ்டே இன் எ வெரி வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட், ஸோ இட்ஸ் கால் த மவுண்ட் சிண்ட்ராம். ஸோ மவுண்ட் சிண்ட்ராம் இஸ் த பிளேஸ் ஆஃப் த ரொம்ப உலகத்துலேயே வந்து ரொம்ப ஈரப்பதமான ஒரு இடம் அப்படின்னா அது மவுண்ட் சிண்ட்ராம் தான். பிகாஸ் த வேர்ஸ்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் கெட்டிங் ஏரியா இஸ் மவுண்ட் சிண்ட்ராம். ஸோ இஸ் இட் இன் த மேகாலயா. ஓகே. ஸோ சிரபுஞ்சின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து மவுண்ட் சிண்ட்ராம் இருக்குது. பட் உலகத்துலேயே அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 365 டேஸில் மோர் தென் 300 days இட்ஸ் கெட்டிங் எ ரெயின்ஃபால். ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன், இஃப் வி ஆர் ரெடி டு ஸ்டே இன் தி எ டெம்பரேட் ரீஜியன், தட்ப வெப்பமான இடம், சில இடம் லைக் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா. ஸோ திஸ் இஸ் கால்ட் த டெம்பரேட் ரீஜியன். ஸோ வாட் இஸ் டெம்பரேட் ரீஜியன்? It is not getting a high level of rainfall and it is not getting less level of rainfall. So it is the place of moderate. ஒரு மிதமான இடம், அதிகமான மழையும் கிடையாது, அதிகமான வெயிலும் இல்லை, ரொம்ப மிதமான இடம். ஸோ இட்ஸ் கால்ட் த டெம்பரேட் ரீஜியன். ஓகே. So like I already told you, the Chennai and Karnataka and Andhra Pradesh
and also the Kerala. But Kerala is getting a very good rainfall because of the Western Ghats and then Eastern Ghats. Okay, so that's why Kerala is getting a very good rainfall. Okay, so நீங்கள் அப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஒரு காஷ்மீரில் போனோம் அப்படின்னா மைனஸில் இருக்குது காஷ்மீரில். அண்ட் தென் நீங்கள் வந்து ப்ளஸுக்கு வேணும், எனக்கு ரொம்ப அதிகமான வந்து வெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ராஜஸ்தானுக்கு போயிடலாம். ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட சில சமயங்களில் 50 டிகிரி செல்சியஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ் வெப்பம் இருக்கும். ரெயின்ஃபால் இல்லை, வெப்பம் அதிகமாக இருக்கும், 50 டிகிரிக்கு இருக்கும். ஸோ ஃபேரன்ஹீட்டில் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து ஈஸியாக செஞ்சுரி அடிக்கும், 120 டிகிரிக்கு மேலே இருக்கும் ஃபேரன்ஹீட்டு. ஓகே, செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 50 கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ வெயிலான இடம் இருக்குது. ஸோ மிதமான வெயில் இருக்கக்கூடிய இடம் மத்திய பிரதேஷ் மாதிரி, ஸோ தமிழ்நாடு மாதிரி, கர்நாடகா மாதிரி, ஆந்திரா மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ ஹவு த கிளைமேட்ஸ் ஹாஸ் பீன் சேஞ்ச் இன் ரேப்பிட்லி. ஸோ ஒய் இட் இஸ் ஹேப்பன், இட் ஹேஸ் எனி ரீசன்ஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் அங்கெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கு, கிளைமேட் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு, ஸோ அதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குங்களா? கிளைமேட் வந்து இந்தியாஸே ஒன்லி ஒன் கண்ட்ரி, இந்தியா நீங்கள் ஒரே கண்ட்ரி தான் சொல்ல முடியும். பட் அந்த ஒரு கண்ட்ரியில் ஏன் வந்து நிறைய கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குங்களா? எஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் கால் த கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் latitude. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுவாங்க? latitude. அண்ட் செகண்ட் ஒன் altitude. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆஃப் த விண்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ, அதுக்கப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இந்த கிளைமேட் வந்து வேரியேஷன் வருது. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் latitude பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் latitude? ஸோ latitude அப்படின்ற உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய எர்த்துக்கு மேலே வந்து ஒரு இமேஜினரி லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஓகே, கற்பனை கோடுகள், அட்சரேகை, தீர்க்க ரேகை இப்படி வரைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ சன்னுடைய ரேஸ், ஓகே, வித் த சன் ரேசஸ் ஆஸ் comes to the earth, it affect directly the place is called temperate region. ஓகேங்களா, டைரெக்டாக சூரியனுடைய வெளிச்சம் வந்து அதோடைய ஹீட்டு பூமியோடைய நடுப்பகுதியில் படும். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ சன்ரைஸில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக படுது அப்படின்னா அந்த இடத்துல சூரியனுடைய ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு விறகு அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ கிட்ட போய் நம்மளுடைய ஹேண்ட்ஸை வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஸோ அங்கே வந்து ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் நிற்கிறீங்க, ஸோ ஃபார் கொஞ்சம் தூரம் நிற்கிறீங்க, அந்த இடத்துல வந்து வெப்பம் பட்டிருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் லைட்டாக உணர்வீங்க. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் பூமியோடைய சென்டர் பாயிண்டில் அதோடைய வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். ஓகேங்களா, ஸோ பூமியோட சென்டர் பாயிண்ட்டை தவிர்த்து மற்ற சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலார் ரீஜியன்ஸ், இட்ஸ் கால் த போலார் ரீஜியன்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? அந்த ரெண்டு ரீஜியனையும் போலார் ரீஜியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நார்த்தில் மேலே கிரீன்லேண்ட், ஐஸ்லேண்டில் இருக்க பாருங்க, அந்த பிளேசஸ் வந்து போலார் ரீஜியன். அதனால தான் வந்து அங்கே வெயில் கம்மியாக படவே தான் வந்து ஸோ இட் லுக் லைக் சம் கிளேசியஸ், பனிப்பாறைகள் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் என்ன சவுத் சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பூமியோடைய சவுத் சைடில் அண்டார்டிகா இருக்குது. ஸோ அண்டார்டிகா இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் த போலார் ரீஜியன். ஸோ இட் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் as covered by the glaciers. அதிகமான இடங்கள் வந்து அதனால் பனிப்பாறைகளால் தான் வந்து கவரப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் கால் த latitude. அண்ட் தென் altitude. ஸோ altitudeனா ஹைட் பேஸ் பண்ணி அதோடைய கிளைமேட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த திருப்பதி ஹில்ஸ் ஆர் பழனி ஹில்ஸ், சம்படி ஹில்ஸ், ஸோ அங்கே ஒரு ஹில்ஸோ இல்லை மவுண்டன்ஸ், பெரிய மவுண்டன்ஸ், ஸோ ஹில்ஸை விட மவுண்டன்ஸ் ரொம்ப பெருசு, அங்கே நிற்கிறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபீல் த ப்ரீஸ். ஸோ ரொம்ப கோல்டான ப்ரீஸ் வந்து நீங்கள் உணர்வீங்க. அந்த இடத்துல ரொம்ப கோல்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ கோல்ட் மீன்ஸ் இஃப் யூஆர் ஸ்டாண்டிங் அந்த ரொம்ப சில்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் உடனே வந்து இந்த சில்னஸ் உடனே நீங்கள் காஃபி தேட ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ஹீட்டான ஐட்டம் ஏதாவது ஒரு ஹாட் வாட்டரோ இல்லை ஏதோ ஒன்று தேட ஆரம்பிப்போம் அந்த டைமில். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹைட்டை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து கீழே நின்றுருக்கோம்னு வச்சுக்கலாம், ஒரு லேண்டில் நின்றுருக்கோம், நார்மலான ஒரு லேண்டில் நின்றுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் வந்து அந்த இடத்துல அந்த விண்டு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ விண்டு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. பிகாஸ் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், அந்த ட்ரீஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய மோதி விண்டோடைய டிஸ்ட்ரக்ஷன், அதோடய டிஸ்டன்ஸ் வந்து அதோடைய டைரெக்ஷனே மாறிடும். ஓகேங்களா,
பட் நீங்கள் வந்து ஒரு 6000 ஃபீட்டில் நிற்கிறீங்க, இல்லை 6000 மீட்டர்ஸில் நிற்கிறீங்க. லைக் ஜஸ்ட் திங்க் அபவுட் இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இந்த எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட்டில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வெப்பநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக அந்த ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரெஷர் அண்ட் விண்ட்ஸு. ஸோ விண்டுடைய அழுத்தம், காற்று அழுத்தம். ஸோ உங்களுக்கு தெரியும் மழை காலங்களில் விண்டில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இட் கெட்டிங் சம் மாய்ஸ்சர் அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் காற்றுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஆனால் சில்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த கிளைமேட் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய ஏரில் அதில் ஹை லெவல் ஆஃப் ஹாட் இருக்கும். ஹாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில். அப்போ அந்த ஹாட் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ ஈஸியாக ஹாட் வந்து உங்கள் மேலே வந்து பட ஆரம்பிக்கும். உடம்பு வந்து உடனே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம அதை தான் அனுபவிச்சுட்ருக்கோம். பிகாஸ் வி ஆர் லிவ்ட் இன் த மாட்ரேட் ரீஜன். நம்ம வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்தியா வந்து ஒரு மாட்ரேட் ரீஜனில் இருக்குது. அதிகமாக டெம்பரேச்சரும் கிடையாது, மாட்ரேட் ரீஜனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து வெயில் தான். நம்ம இதுவே நீங்கள் ஒரு சவுதி அரேபியாவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு தார் டெசர்ட்லேயே வந்து ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அதிகமான வெயில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான டிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. ஸோ சீலேருந்து டிஃப்ரென்ஸ் அது பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இந்த மெரினா பீச், நம்ம மெரினா பீச் நின்றுருக்கோம் அப்படின்னா we are not faced and then we are not feel about the what is the wind, what is the climate of the sun. ஸோ சன் பேஸ் பண்ண அந்த கிளைமேட் பற்றி நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஓஷனில் வரக்கூடிய சில்னஸ் வந்து நம்மளுக்கு அந்த கிளைமேட்டே தெரியாது. ஓகே, ஸோ இதுவே நீங்கள் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஃபாராகவே இருக்கீங்க, லைக் வந்து மத்திய பிரதேஷ் மாதிரி இருக்கீங்க. மத்திய பிரதேஷ் வந்து கடலே பார்த்தது கிடையாது, எங்கேயாவது கடன் தான் வாங்கிட்டு வரணும் அவங்கெல்லாம், கடலை பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, ஸோ லைக் மத்திய பிரதேஷ், இஃப் யூ ஸ்டாண்டிங் இந்த மத்திய பிரதேஷ், யூ ஆர் நாட் ஃபீல் அபவுட் த வாட் இஸ் த ஓஷன். அந்த காற்று வந்து உங்கள் மேலே வந்து படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும்? ஸோ ஹை, ஸோ ஹாட் வெதர் கண்டிஷனாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன்ஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸ். Okay, so next is the Indian monsoons. The climate of Indian monsoons is it has a very rich in சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அதிகமான plenty of monsoons நமக்கு இருக்குது. Okay, once upon a time the European merchants has traveled into the seasons of this monsoon seasons. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் பாய்மர கப்பல்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கைண்ட்ஸ் ஆஃப் கப்பலை பார்த்தீங்கன்னா wind is must. ஓகே, ஸோ அப்படி விண்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பாய்மரங்களை அழுத்து விட்டால் போதும், அந்த விண்டே வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் சேர்த்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோ அதிகமாக வந்து காற்றுகள் வீசும். ஸோ மான்சூன் சீசன் உங்களுக்கு தெரியும், அந்த பருவகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தென்மேற்கு பருவகாலம், வடகிழக்கு பருவகாலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பருவ காலங்களில் அதிகமான வந்து ரெயின்ஃபால், வி ஆர் ஹேவிங் த plenty ஆஃப் ரெயின்ஃபால்ஸ். ஸோ அந்த ரெயின்ஃபால்ஸ்லாம் இந்த பருவ காற்று காலத்தில் தான் வந்து ஏன் வருது அப்படின்னா, ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது வந்து சவுதி அரேபியன் சைட்லேருந்து ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இதெல்லாம் தாண்டி அந்த க்ளவுட்ஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, ஸோ லைக் வந்து இந்தியன் ஓஷனை ட்ராவல் பண்ணி அரேபியன் ஓஷனுக்காக அந்த வழியாக வந்து அந்த மேகங்கள் வரும். ஸோ வரும்போது வந்து ரெயின்ஃபால் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த டைமில் மட்டும் இந்தியா மட்டும் கிடையாது. ஸோ ஆப்கானிஸ்தான் அண்ட் தென் வந்து பாகிஸ்தான், ஸோ இந்தியா, அதை தாண்டி வந்து அந்த அடுத்த ஆஸ்திரேலியா வரலும் போகும். ஸோ அந்த விண்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு பேஜ் நம்பர் 29 இந்த மேப் இருக்குது. அந்த மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 kinds ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அந்த ஈக்குவலை கிராஸ் பண்ணி எப்படி வருது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எப்படி வருது. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால் ரொம்ப வேகமாக வீசக்கூடிய காற்றுகள். ஓகே, ஸோ ஜெட் ஸ்பீடில் லைக் வந்து மோர் தென் 150 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்பீடு. ஸோ அந்த டைம் லைக் வந்து வர்தா புயல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அதிகமான மழையை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்செட் மான்சூன்ஸ் அண்ட் தென் அதோடைய விட்ராவல். ஸோ ஆன்செட் மான்சூன் அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் வரல கிட்டத்தட்ட 100 to 120 days நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால் த ஆன்செட் மான்சூன். ஸோ இந்த டைமில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த வீடியோ போடுறப்போ பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் மந்த் இது வந்து மான்சூனுடைய விட்ராவல் டைம். ஸோ முடிகிற டைம். ஓகேங்களா? ஸோ மான்சூன் வந்து நீங்கள் ஜூன் மாதம் தொடங்கினா அப்போயே வந்து ரொம்ப அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இன் லைக் தமிழ்நாடு, ஸோ இட் கண்டினியூஸ் இன் த பீரியட் ஆஃப் நவம்பர் வரைக்கும் கூட சில நேரத்தில் வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மழை தீபாவளி டைமில் வரக்கூடிய மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மான்சூன்ஸ் ரீச்சஸ் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால், பே ஆஃப் பெங்கால் ரீஜியன்ஸ் அண்ட் கங்காட்டிக் பிளெயின்ஸு. ஸோ இன் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேசஸ்
as getting a less huge level of rainfall. ஓகேங்களா, அதிகமான மழைகள் இருக்கும். அண்ட் தென் இந்தியாவுடைய முக்கியமான ஐலாண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து மழை வரும். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார், பே ஆஃப் பெங்கால் சைடில் வர்றதுனால அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஸோ தே கெட்டிங் எ வெரி குட் ரெயின்ஃபால் இந்த பீரியட். ஸோ அது இப்போ ஜனவரி ஃபஸ்ட் வீக்கு அண்ட் தென் டிசம்பர் அந்த ரீஜனில் கூட இருக்கும். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சீசன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய முதல் சீசன் கோல்டு வெதர் சீசன், இட்ஸ் கால் த வின்டர். கோல்டு வெதர் சீசன், இட்ஸ் கால் த வின்டர். ஸோ இந்த டைமில் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 24 to 25 செல்சியஸ் வந்து வெப்பநிலை இருக்கும். 24 to 25. ஸோ இதுவே வந்து மவுண்டன் ரீஜியன்ஸில் அப்படி பார்த்திங்க அப்படின்னா 10 to 15 செல்சியஸ் இருக்கும். ஸோ மவுண்டன் ரீஜியன்ஸ், ஸோ தே ரீச் இன் 10 to 15 செல்சியஸ் ஆஃப் த ரெயின்ஃபால். இந்த ஹிமாலயஸில் பார்த்திங்க அப்படின்னா தே கெட்டிங் ஸ்னோஃபால். ஸோ அழகாக வந்து பனித்துளியே கூட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா, தே ஆர் கெட்டிங் வெரி குட் இன் த ஸ்னோஃபால். ஓகேவா, ஸோ ஹியூஜ் லெவல் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அண்ட் தென் precipitation வந்து அதிகமாக இருக்கும். precipitation-னா வாட் இஸ் precipitation? precipitation it two kinds இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் அண்ட் ரெயின்ஃபால். ஓகேவா, அது ரெண்டுமே சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா precipitation. அந்த ஈரப்பதம் மேலேருந்து வர்றது வந்து ஈரப்பதம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாட் வெதர் சீசன். ஸோ இதை நம்ம அதிகமாக அனுபவிப்போம் மார்ச் டு மே சீசனில். ஸோ அதனால தான் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடத்தி முடிச்சுட்டு லீவ் விடுறது. ஓகேவா, ஸோ சம் அதர் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸில் லீவ் விடுவாங்க. பட் இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த லீவ் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான், மார்ச் டு மே. அந்த டைமில் வந்து ரொம்ப ஹாட் வெதர் சீசன். ஸோ சம் பிளேசஸ் வந்து கெட்டிங் ஸோ ஹீட். ஸோ அங்கே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏதாவது பாயில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆகிடும். அவ்வளோ வந்து வெயில் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் கால் த ஹாட் வெதர் சீசன். ஓகே, சம்மர் சீசன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சம்மர் சீசனில் தான் நிறைய பிளான்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் நம்ம டூர் போகிறதுக்கு, இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு மவுண்டன் பிளேசஸ், ஏதாவது பில்கிரிம்ஸ், அதாவது இந்த கோடை வாழிடங்கள் எல்லாம் போகிறதுக்கு வந்து நம்ம அங்கே ட்ரை பண்ணுவோம். ஸோ லைக் வந்து இந்த தமிழ்நாடு அப்படின்னா ஊட்டி போவோம், கொடைக்கானல் போவோம், தேனி போவோம், அந்த சைடு போவோம். ஸோ இதுவே நீங்கள் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஓகே, ஸோ மேகாலயா, சிக்கிம், ஸோ சிம்லா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் கால் த வெதர் சீசன் ஆஃப் த ஹாட் வெதர் சீசன், சம்மர். ஓகே ஓகே த எண்ட் ஆஃப் த ஹாட் வெதர் சீசன். அந்த ஹாட் வெதர் சீசனுடைய எண்டில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஹாட் வெதர் சீசனுடைய லாஸ்ட் எண்டில் நம்மளுக்கு வருது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ ஷவர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னா இது எங்கே அப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்னா கர்நாடகா அண்ட் கேரளாவில் பாய் சக்தி அப்படின்ற இடத்துல வந்து கால் பாய் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய இந்த ஸ்ட்ரோம்ஸ் மூலிமா வந்து, ஸ்ட்ரோம்ஸ்னால் இந்த சின்ன சின்ன புயல்கள் மூலிமா வந்து கேரளா அண்ட் கர்நாடகா கெட்டிங் ரெயின்ஃபால். ஓகே, ஸோ இட்ஸ் கால் த மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சீசன் என்ன அப்படின்னா அட்வான்சிங் மான்சூன்ஸ். அட்வான்சிங் மான்சூன்ஸ் லைக் வந்து ரெய்னி சீசன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லைக் வந்து ரெய்னி சீசன் சொல்லுவாங்க. ஸோ ரெய்னி சீசன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, இந்தியாவுடைய மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய பிளேசஸ் இருக்குது. ஸோ லைக் வந்து ராஜஸ்தான் அண்ட் குஜராத்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து ஓரளவுக்கு தே ரிசீவிங் ரெயின்ஃபால். ஸோ தே ரிசீவிங் ஒன்லி 50 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து வெறும் 50% ரெயின்ஃபால் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து திஸ் இஸ் நாட் எனஃப் ஃபார் க்ரோயிங் பிளான்ட்ஸ். பிகாஸ் அந்த இடம் வந்து அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணுறது கூட அந்தளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து அதோடைய சாயில் இருக்காது. சாயிலில் சாண்ட் இருக்காது. ஓகேங்களா, சாயில்னால் மண், சாண்டுனா மடல். ஓகேவா, ஸோ ரெண்டு விதமாக இருக்கும். அண்ட் தென் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் வந்து ரொம்ப ஸ்கேண்டி ஆஃப் ரெயின்ஃபால் மட்டும் அவங்க கூட இருக்கும். பட் மற்ற இடத்துல ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ், ஹிமாலயன் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் கெட்டிங் மோர் தென் 250 சென்டிமீட்டர். சம் பிளேசஸ் மோர் தென் தே ஆர் கெட்டிங் 400 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகே, ஸோ அந்தளவுக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து அவங்க அதிகமாக பெற்றிருப்பாங்க. ஸோ இதான் வந்து அட்வான்சிங் மான்சூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வி ஆர் அனலைஸ் த நெக்ஸ்ட் டாபிக் நேம் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபால் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரெயின்ஃபால் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக படுதோ, ஸோ விச் ஸ்டேட்ஸ் ஆர் கெட்டிங் huge level of rainfall, they are more than getting a 400 centimeter of rainfall. It's called the heavy rainfall area. அந்த ஏரியா என்ன சொல்கிறாங்க, heavy rainfall area. ஓகேங்களா, ஸோ 400 கீழே 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படின்னா இப்போ 250 கீழே இருக்குது சம் பிளேசஸ்ஸு, அது வந்து மாட்ரேட் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க. மாட்ரேட் ரெயின்ஃபால் கெட்டிங் ஏரியாஸ். அண்ட் தென் சம் பிளேசஸ் ஆர் கெட்டிங் 60% of 60 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இட்ஸ் கால் த லோ ரெயின்ஃபால் ரீஜியன்ஸ் சொல்லுவாங்க. லோ ரெயின்ஃபால் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர்
36 and 37ல you got two maps. Okay, rainfall, one map is the annual rainfall, another map is the seasonal rainfall. So seasonal rainfall means they are calculating 2 or 3 months. Okay, 2 or 3 months மட்டும் calculate பண்ணாங்கன்னா it's called the seasonal rainfall, and then somebody is calling the annual rainfall, so it's called the annual rainfall. So they are calculating the overthrow of the year. ஓகேங்களா. ஸோ மான்சூன் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, மான்சூன் இஸ் த யூனிஃபையிங் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து ஸோ சம் பிளேசஸ் ஆர் கெட்டிங் ரெயின்ஃபால், ஸோ அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் கால் த மான்சூன்ஸ் ஆர் கெட்டிங் யூனிஃபையிங் த பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து கேரளா, ஸோ கேரளாவுடைய ஹியூஜ் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால், அண்ட் கர்நாடகா, அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ், இங்கே வரக்கூடிய அந்த மழையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுமாதிரி மற்ற ஸ்டேட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லைக் வந்து நம்ம ஹிமாச்சல் பிரதேஷில், அண்ட் தென் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கேருந்து வரக்கூடிய அந்த கங்கை, யமுனா, ஸோ இந்த நதியுடைய வாட்டர் நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, வெஸ்ட் பெங்கால் அது வரலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வெஸ்ட் பெங்கால் வரலும். ஸோ அதுக்கப்புறம் சிக்கிம், மணிப்பூர் அந்த பக்கம் அந்த வேறு நேம் மாறிடும். ஸோ பிரம்மபுத்திரான்ற பேர் வந்து அந்த பக்கம் போகிறப்போ வேறு நேம் மாறும். ஓகேங்களா. ஸோ அந்த திசாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நதி பேர். ஸோ அதுமாதிரி வந்து waters வந்து we are using so different regions, so it's called the monsoons as a unifying bond. So in the climate regions வந்து we are facing so many of calamities, so like we are facing so many of natural problems like flood. ஓகேங்களா. ஃப்ளட் வந்துடும், இந்த ஹெவி ரெயின்ஃபால் வந்து வீடு அடிச்சுட்டு போய்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெசனுடைய லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ஹேவிங் எனி டவுட் இன் திஸ் லெசன், ப்ளீஸ் கமெண்ட் இன் பிலோ and then subscribe our channel. Thank you. So you just wait for our next video. Thank you.